அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, என்னிடம் நீர் இல்லாத ஏரிகள் உள்ளன, வாகனங்கள் இல்லாத சாலைகள் உள்ளன, கல் இல்லாத மலைகள் உள்ளன, நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேங்க. இதுக்கு வந்து நிறையா பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து யார் பண்ணியிருக்கிறா அப்படின்னு கேட்டால், எம்எஸ் ப்ரீஸ்லி 7804 அப்படிங்கிற ஐடியிலிருந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, அது என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மேப்புங்க, வரைபடம். மேப்பில் வந்து எல்லாமே இருக்கும், மலை இருக்கும், ஏரி இருக்கும். ஆனால் அந்த மலையில் கல் இருக்காது, அந்த ஏரியில் நீரெல்லாம் இருக்காது. ஆனால் நம்ம மேப்பில் வந்து குறிப்பிடுவோம், இது இந்த மலை, இது இமயமலை அப்படின்லாம் சொல்லி குறிப்பிடுவோம். இது கரெக்டான ஆன்சர் மேப்புங்க. ஓகே, நம்ம கமெண்ட்டில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுற அனைவருக்குமே வாழ்த்துக்கள்ங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நான் உடனே வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் நினச்சிருக்கலாம், ஏன் லாஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க இந்த அம்மா ரிப்ளையே பண்ணல அப்படிலாம் கிடையாதுங்க. அதுக்கு நான் ரீசன் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு நம்ம கமெண்ட் பண்ணுறவங்க, நம்ம வியூஸ் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே நன்றி தாங்க. ஏன் நான் பார்க்குறதில்ல அதுக்கு நான் சொல்லிடணும்ல. ஏன்னா ஏன் ரிப்ளை பண்ணுறதில்ல அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து நம்ம கேள்வி கேட்கும்போது நம்ம கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அந்த ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருந்தேன்னா உடனே நான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா, அடுத்து வந்து பார்க்குறவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க, ஓ இதை கரெக்டாக ஆன்சராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்காமல் விட்டுருவாங்க ஒருத்தர். அதனால தான் நான் வந்து யாராச்சும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தா கூட கரெக்ட் அப்படின்னு கீழே போட மாட்டேன். ஏன்னா அப்படி போட்டால் அடுத்தவங்க வந்து பார்க்குறாங்க. நம்ம என்னென்னு தெரியல, நம்ம சேனலில் வந்து நான் இன்றைக்கி வீடியோ போட்டால் நாளைக்கு தான் போகுது, அது என்னென்னு தெரியல. ஒரு சிலர் தான் இன்றைக்கே போகுது, யூடியூப் வந்து அடுத்த நாளோ 2 நாள் கழிச்சோ ரெக்கமெண்டேஷன் பண்ணுது, அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ நாம் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு கரெக்டுன்னு சொல்லி ஆன்சர் பண்ணிட்டு ரெண்டாவது வந்து பார்க்குறவங்க வந்து ஸோ இதான் கரெக்டான ஆன்சர்னு சொல்லி யோசிக்காமல் போயிடுவாங்க. ஸோ அதனால தான் நான் கரெக்டுன்னு சொல்லி சரி நீங்கள் கேட்கலாம், சரி தவறாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு தவறுன்னு ராங் ஆன்சர்னு சொல்லி போடலாமல்ல அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி போடுறதுக்கு எனக்கு மனசு வரல. ஒருத்தர் யோசித்து கமெண்ட் பண்ணுறாங்க, திடீர்னு போய் ராங் ஆன்சர் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறதுக்கு எனக்கு ஹர்ட் பண்ணுறதுக்கு தோணலை. அதனால தான் வந்து சரி அடுத்த நாள் வீடியோ போடும்போது நம்ம கமெண்ட்டில் எல்லாருமே அவங்க நேமை வந்து சொல்லிடுவாப்பது எனக்கு ஒரு திருப்தி. ஏன்னா அவங்க டைம் ஒதுக்கி யோசித்து அவங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சர் கரெக்டாக இல்லை ராங்கா அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது, பட் அவங்க யோசித்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணி. அதுக்காக அவங்களுக்கு 1000 ஹார்ட்ஸுங்க. ஓகேங்க, இப்போ நம்ம ஒரு ஐடியா வச்சுக்கலாமாங்க, என்னென்ன யோசிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டால், இனிமேல் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுல க்ரீன் ஹார்ட் எல்லாம் ஒரு ஆன்சர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் யோசிப்பாங்க. ஸோ 100% கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு க்ரீன் ஹார்ட். ஒரு சில ஆன்சர் வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது, கரெக்டுன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் எல்லோ ஹார்ட். ஓகேவாங்க. ஒரு சில ஆன்சர் வந்து ராங்காக இருக்கலாம், ஆனால் அது ஹர்ட்டெல்லாம் நான் பண்ணலைங்க, அது நீங்கள் யோசிச்சுருக்கிறீங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ரெட் ஹார்ட். ஓகேவாங்க. சரி, லாஸ்ட் டைம் வந்து யார் என்னென்ன ஹார்ட் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாமாங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தா அவங்க க்ரீன் ஹார்ட்டு. ஆன்சர் வந்து பண்ணியிருக்காங்க, ஆனால் அது கரெக்டுன்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது, கரெக்டுன்னு கூட எடுத்துக்கலாம் அப்படின்னா அது எல்லோ ஹார்ட்டுங்க. இல்லை ஆன்சர் வந்து ராங் தான் இருந்தாலும் அவங்க யோசிச்சுருக்காங்க, ஸோ ரெட் ஹார்ட். ஓகேவாங்க. சரி, போன டைம் ஆன்சர் வந்து மேப், அது கரெக்டாக பண்ணது வந்து எம்எஸ் ப்ரீஸ்லி 7804ங்க. வாழ்த்துக்கள்ங்க. ஸோ அவங்களுக்கு ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்க, மேபி கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க, யாமினா அப்படின்னு சொல்லிங்க. மேபி கரெக்டாக 100% கரெக்ட் ஆன்சர். ஸோ எம்எஸ் ப்ரீஸ்லிக்கு என்ன ஹார்ட்டு? க்ரீன் ஹார்ட்டுங்க. ஓகே, அதுக்கப்புறம் செரின் அவங்களுக்கு வந்து வைக்கணும்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. பரமேஷ் தலை 777 ஆகாயம்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்குமே வந்து எல்லோ ஹார்ட்டுங்க. ஏன்னா ஆன்சர் ராங்குன்னு சொல்லிட முடியாது. ஸோ செரின் 3045, பரமேஷ் தலை 777 உங்களுக்கு எல்லோ ஹார்ட்டுங்க. அடுத்தது சேது வேர்ல்ட் 5022 அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்குங்க. அவங்க வந்து நம்ம சேனல் அதாவது வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும், வெயிட்டிங் ஃபார் தி ஆன்சர்னு சொல்லி நம்ம சேனலை வந்து வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப சேதுக்கு நன்றிங்க. அடுத்து வந்து பிரேமலதா, அவங்க வந்து எனக்கு அந்த கமெண்ட் பார்க்கும்போது கவிதை மாதிரி இருந்துச்சுங்க.
என்னென்னா பனிக்கட்டி இல்லாத நீங்கள் நான் சொல்லியிருந்தேன் நீர் இல்லாத ஏரிகள்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க அப்படின்னு நீர் இல்லாத ஏரிகள், கல் இல்லாத மலைகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாகனங்கள் இல்லாத சாலைகள்னு சொல்லியிருந்தேன். அவங்க கவிதை மாதிரி டைப் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். பனிக்கட்டி பனிக்கட்டி ஏரி, அதாவது நீர்லாம் பனிக்கட்டியாக மாறிடுச்சு. ஸோ அது நீர் இல்லை, பனிக்கட்டி ஏரி, பனியால் மூடப்பட்ட மலைகள், பனிப்பொழிவால் மூடிய சாலை. அப்படியே கவிதை மாதிரி அழகாக டைப் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லோ ஹாட்டுங்க. ஓகேங்க. இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு நபர் தனது 25வது பிறந்த நாளில் முதுமையில் இறந்து விடுகிறார். இது எப்படி சாத்தியம்? ஒரு நபர் தனது 25வது பிறந்த நாளில் முதுமையில் அதாவது 25வது பிறந்த நாள் ஆனால் முதுமை ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றிங்க.